ஹாய், வணக்கம். வாங்க, இன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் எங்கே போகிறோன்னா அவுட்டிங் தான் போயிருக்கோங்க. சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க டின்னர் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டின்னர் வீடியோ தாங்க இன்றைக்கி போட போகிறோம். வெளியில் போயிட்டு நாங்கள் என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்றது பாருங்கள். உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும், எங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு எங்களுடைய ஃபேவரட்டான டிஷ் என்னன்றது பார்த்திங்கன்னா என்ன பாருங்கள், சிக்கன் ரைஸ் வாங்க தாங்க நாங்கள் போயிருந்தோம். நானும் சில்ட்ரன்ஸும் போயிட்டு சிக்கன் ரைஸு வாங்கிட்டு வந்திருக்கோங்க. ஏன்னா பெரியவங்க போனால் தான் கொஞ்சம் நல்லா வந்து கொடுக்குறாங்க, நிறையவும் பீஸும் போடுறாங்க. அதனால் நானே வந்து போயிருந்தேன். பாருங்கள், 3 சிக்கன் ரைஸ் பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இது வந்து அளவுகளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சுங்க. பாருங்கள், இது வந்து 2 ட்ரிப்பாக வச்சு நம்ம சாப்பிடலாம். சிக்கன் பீஸும் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு ஆள் ஃபுல்லாக வந்து சாப்பிட முடியாது, ஜென்ஸாக இருந்தால் ஃபுல்லாக சாப்பிட்லாம். இது வந்து சில்ட்ரன்ஸுன்றதுனால 2 பாகமாக வந்து பிரித்து நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். ஃபுல்லாக சாப்பிட முடியாது அவங்களால. பாருங்கள், கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு தேவையான அளவு போட்டிருக்கேன். சிக்கன் பீஸ் பார்த்திங்களா எவ்வளோ அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டுலலாம் சில்ட்ரன்ஸ் போய் வாங்கிட்டு வரும்போது சிக்கன் பீஸ் அவ்வளோவா இருக்காதுங்க. இப்போ நிறைய போட்டிருக்காங்க. பீஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கும் வந்து கொஞ்சம் போட்டுடலாம். ஆஃபாக போட்டோம்னா அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, பேலன்ஸ் வந்து அப்புறம் சாப்பிடுவாங்க. ஒரு பேக்கெட் வந்து நான் அப்படியே வச்சுட்டேங்க. இப்போ பாருங்கள், இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ சிக்கன் பீஸ் இருக்குது. இந்த ரைஸும் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தாங்க, அவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு சிக்கன் ரைஸ் பார்த்திங்கன்னா 110. 3 சிக்கன் ரைஸு நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது தாங்க எங்களுடைய நைட்டு டின்னரு. இது வந்து சில்ட்ரன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. இந்த சிக்கன் ரைஸ் வந்த உடனே அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக ஆகிடும். இது கூட பார்த்திங்கன்னா சைடிஷாக என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ரெட் சாஸ் 1, சில்லி சாஸ் 1 கொடுத்துருந்தாங்க. நாங்கள் சில்லி சாஸ் எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டோம், ரெட் சாஸ் மட்டும்தான் வச்சு சாப்பிடுவோங்க. வாங்க, 2 சில்ட்ரன்ஸுக்கும் நான் போட்டு வச்சாச்சு. அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கட்டும். ஒரு பேக்கெட் வந்து நான் பிரிக்கலைங்க, ஏன்னா பிரித்தா அது அதிகமாக ஆகிடும். இவங்க சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு மிச்சம் இருக்கிறத வந்து நான் சாப்பிட்டுடுவேன். ஒரு பேக்கெட் வந்து யாருன்னா வந்து சாப்பிடுவாங்க. சரிங்களா? இதுதான் எங்களுடைய நைட் டின்னர். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நைட் டின்னர் வந்து போட மாட்டேன்றீங்கன்னுட்டு. பாருங்கள், எங்களுடைய நைட் டின்னர் எப்படி இருக்குன்றது, நீங்களாம் என்ன டின்னர் சாப்பிட்டீங்கன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? எவ்வளோ சூப்பரான ஒரு டின்னர் பார்த்தீங்களா? இந்த வீடியோ வந்து அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோலையும் வந்து நான் வந்து சொல்கிறேங்க. எங்களுடைய வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் SJM சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.